சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று சுமார் 1200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அப்பர் பெருமானால் பாடல் பெற்ற ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருவாரூரிலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் தலையாலங்காடு என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம். கபிலமுனிவர் பூஜித்த தலம், அப்பர் பெருமானுக்கு இறைவன் காட்சி கொடுத்த தலம், தாராகவனத்து அரக்கன் முயலகனை வதம் செய்து இறைவன் நடனமாடிய திருத்தலம், அதனால் ஆடல் வெல்லநாதர் என்ற திருப்பெயர் பெற்ற தலம், சனிதோஷம் நீங்கும் தலம், குழந்தை பாக்கியம் அருளும் தலம், தலைமுறை செய்த பாவங்களை போக்கி அருளும் தலம், காஞ்சிமுகப் பெரியவர் இத்தலத்தின் சங்கதீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்ட தலம், சர்வரோக நிவர்த்தி தலம் என்று இந்த ஆலயத்தின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கோவிலின் முன்பு சங்கதீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது. கோவிலின் முகவாயிலை கடந்து உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் பாலாம்பிகை அம்மன் சன்னதியும் மங்களம் அருளும் சனீஸ்வர பகவான் சன்னதியும் காணப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அம்மனை வழிபட்டு மேலும் சென்றால் கருவறையில் ஸ்ரீ நர்த்தனபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் அருள்புரியும் ஈசன் தரிசனமும், முயலகன் என்னும் அரக்க சக்தியை அழித்து அவன் மீது நர்த்தனம் புரிந்த ஸ்ரீ ஆடல் வல்லாரான நடராஜ பெருமான் திருக்கோல தரிசனமும் நாம் காணலாம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. இறைவன் தரிசனம் கண்டு கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் தட்சிணாமூர்த்தி, கணபதி மற்றும் பைரவர் சன்னதிகள் காணப்படுகிறது. ஓம் நம சிவாய. சங்க இலக்கியமான புறநானூற்றில் இவ்விடத்தின் பெயர் தலையாலங்கானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இங்குதான் சேர சோழ பாண்டியர்களுக்கு இடையில் நடந்த பெரும்போரில் வெற்றி கண்டு தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்று பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இப்படி தொன்மையான வரலாற்றையும் பல சிறப்புகளையும் கொண்ட இத்தலம் தற்பொழுது ஆரவாரம் எதுவின்றி அமைதியாக காட்சியளிக்கின்றது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.